ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.3ல் 4th செகண்ட் சப்டிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஏ டிவைடட் பை 1 + sin a ப்ளஸ் 1 + sin a டிவைடட் பை காஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 2 சீக்கன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்வோமா? எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கிட்டே வருவோம். செஞ்சுட்டே வரும்போது இந்த ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு. என்ன இருக்குது கொஸ்டினில்? காஸ் ஏ டிவைடட் பை 1 + sin a ப்ளஸ் 1 + sin a டிவைடட் பை காஸ் ஏ இப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எழுதணும்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 + sin a இன்ட்டு காஸ் ஏ. இதே என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் எழுத போகிறோம். அப்போ காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 + sin a 1 + sin a 1 + sin a த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதை என்ன எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 + sin a த ஹோல் ஸ்கொயர்னா இது a இது b. எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் இருக்கட்டும். 1 + sin a இன்ட்டு காஸ் ஏ. அதே மாதிரி மேலே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கட்டும் ப்ளஸ் a + b த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும்? a ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a 1 சைன் b. அப்போ சைன் 1 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் a. ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், அடுத்த ஸ்டெப்பில் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா கீழே இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுக்குவோம். என்ன எழுதுவோம்? 1 + sin a இன்ட்டு காஸ் ஏ இருக்கட்டும். மேலே பாருங்களேன், இந்த சைன் ஸ்கொயர் ஏவை இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை சைன் ஸ்கொயர் ஏக்கும் ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 ப்ளஸ் இங்கே ஒரு 1 ஸ்கொயர் இருக்குது, அதுவும் 1. ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது? 2 sin a மட்டும் இருக்குது. இருக்கட்டும் அது பாட்டுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 1 + 1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும்? 2 + 2 sin a டிவைடட் பை 1 + sin a இன்ட்டு காஸ் ஏ. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிற பாருங்கள். ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாமா? 2 காமனாக இருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 2 போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். இங்கே வெறும் sin a மட்டும்தான் இருக்கும். sin a டிவைடட் பை 1 + sin a இன்ட்டு காஸ் ஏ. இப்போ பாருங்கள், sin a 1 + sin a 1 + sin a கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2/cos a அப்படின்னு வரும். இது எப்படி எழுதலாம்? 2/cos a 2 இன்ட்டு 1/cos a எழுதலாம். 2 இன்ட்டு 1/cos a வேல்யூ என்ன வரும்? சீக்கன் a. அப்போ 2 சீக்கன் a அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் செம்ம. இந்த ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணி 2 சீக்கன் ஏன்னு கொண்டு சொல்யூஷன் கிடச்சிருச்சா? அப்போ என்ன எழுதிடணும் கீழே? ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான்.